மெட்ராஸ் மெக்கானிக்ல இந்த வீடியோல இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கோட செயினை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி உங்களோட வீட்லயே நீங்களே வந்து சின்ன சின்ன டூல்ஸை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இதுதான் ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் டைட் பண்ணுறதுக்கான டூல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கேனு. இந்த ஆயில் கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா 80 ரூபா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்து. தென் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் நம்பர் ஸ்பேனர். இது 24ஆம் நம்பர் ரிங்ஸு. மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து ரிங்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஸ்பேனர் வந்து நிறைய தடவை ஸ்லிப் ஆகும், அதனால் வந்து ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் மேக்னட்டியம். இந்த ஒரு ஸ்பேனர் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ இதே மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து 24ஆம் நம்பர் ரிங்ஸு. இது வந்து 16, 17 ரிங்ஸு. இதுவும் அதே தான், குரோம் தான். இது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக வந்து பிரேக் டைட் பண்ணுவீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட ரேட்டு வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன ராடு ஒன்று வரும். இது பிரேக் டைட் பண்ணுறதுக்காக வாங்குறது. இதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து 12, 10 ஸ்பேனரு. இது வந்து 16ஆம் நம்பரு ஸ்பேனரு அண்ட் ரிங்ஸ். இது ரெண்டுமே ஒன்றா இருக்குது. 16, 17, 15, 16லாம் வருது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரிங்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 18, 19 ரிங்ஸு. இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு செயின் டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது. மற்ற பைக்குக்கெலாம் வந்து வேறு டூல்ஸ் ஒன்று வரும். ஸோ அந்த பைக்குக்கெலாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா நம்ம பையிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த நெட்டெல்லாம் நம்ம லூஸ் பண்ண போகிறோமோ அந்தந்த நெட்டுக்கு ஆயில் போட்டு நம்ம லூப்ரிகேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம திருப்பி கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ஆக்சில் போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ண போகிறோம். அந்த பக்கம் வந்து நம்ம சைலன்சர் இருக்கிறதுனால அந்த பக்கம் லூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பக்கம் சைலன்சர் இருக்கிற பக்கம் வந்து நம்ம 19ஆம் நம்பர் ரிங்ஸை வந்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம 17ஆம் நம்பர் ரிங்ஸை வச்சு லூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ நம்ம பக்கவாக லூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கார்ட்டர் போல்டு கீழே வந்து கார்ட்டர் போல்டு 16ஆம் நம்பர் ரிங்ஸை வச்சு நம்ம அதை வேறு லூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் நம்பர் ரிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து செயின் வந்து டைட் பண்ணுற இடம். ஸோ அதை வந்து நம்ம பெரிய நெட்டு, அதாவது அந்த 17ஆம் நம்பர் நெட்டு நம்ம லூஸ் பண்ணோம்ல, அதுக்கு உள்ளே வந்து ஒரு 24ஆம் நம்பர் நெட்டு வரும். அதை லூஸ் பண்ணிவிட்டு செயினை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண செயின் தொங்கி போன செயின் வந்து பொறுமையாக அப்படியே நம்ம டைட் பண்ண ஏறும். இதில் வந்து அதுதான் லைன். அந்த மட்கார்டில் வந்து உங்களுக்கு லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே தான் வந்து செயின் வந்து நிற்கணும். மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது, அதில் சென்டராக வந்து இருக்கணும். ஒருவேளை நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து கட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏற்றுன மாதிரி போட்டுக்கலாம். புதுசாக வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றிங்கன்னா கொஞ்சம் இறக்குன மாதிரி வந்து டைட் பண்ணி லைன் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து அதாவது செயினை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைட் பண்ணுற இடத்துல எந்த அளவுக்கு அளவு வச்சிங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த அளவு அதே அளவில் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு ஒரு மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்காக நீங்கள் சின்ன ஒரு குச்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குச்சியில் ஒரு 2 சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது, பார்த்திங்கன்னா தெரியும்.
செயின் கார்டில் வந்து ஒரு சின்ன ரப்பர் வரும். அந்த ரப்பர் வந்து இந்த வண்டியில் இல்லை. ஸோ அந்த ரப்பர் உங்கள் வண்டியில் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தள்ளினீங்கன்னா அது ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக வந்து லைனு 2 சைடும் வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம டைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்பேனரில் துணியை சுற்றி டைட்டுக்கு வைக்க போகிறோம். அதாவது வீலை வந்து ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு அந்த பிரேக் ராடுக்குள்ளே நம்ம அந்த துணியை வைக்கிறோம். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு பக்காவாக டைட்டாக பிடிச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ளே இருக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே வந்து கரெக்டாக இருந்தால் தான் செயின் டைட் இல்லாமல் சூப்பராக, அதாவது ஸ்மூத்தாக போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் அந்த கோடுலேயே, அந்த மட்கார்டில் எந்த அளவுக்கு கோடு இருக்கோ அந்த கோட்லேயே வந்து நீங்கள் வச்சுருங்க. அதை வச்சுட்டு 24 நம்பர் ரிங்ஸை வச்சு ஃபுல் டைட்டு வச்சுருங்க. 1 ஹேண்டில் வந்து ஃபுல் டைட் வைங்க. 2 ஹேண்டு இந்த ரொம்ப டைட் வைக்கிறதுலாம் வேணாம், உடஞ்சிரும் அது. 1 ஹேண்டில் வந்து ஃபுல் டைட் வைங்க. அது வச்சதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி அந்த ஆக்சில் போல்ட்டை வந்து எப்படி லூஸ் பண்ணோமோ அதே மாதிரி டைட் பண்ணிடுறோம். ஆக்சில் போல்ட்டு எப்படி நம்ம லூஸ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து டைட் பண்ணிவிட்டு கார்ட்டர் போல்ட்டு வந்து பக்காவாக டைட் வச்சுக்கிறோம். கார்ட்டர் போல்டு வந்து ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நம்ம பிரேக்குக்கு டைட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் ஸ்பேனரை வந்து எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வீலை வந்து ஃப்ரீயாக சுற்ற வரும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றினா தான் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஃப்ரீயாக சுற்ற விட்டுட்டு நம்ம ஒரு தடவை ஆயில் கேனை வச்சு ஆயில் அடிச்சிக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் வந்து பக்காவாக வந்து அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு அந்த பிரேக் ஸ்பேனரே வச்சு நீங்கள் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அவ்வளோதான். வீடியோவே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த விஷயம்லாம் வந்து நீங்களே வீட்டில் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.